students, welcome to Shah Academics. இன்னைக்கு நம்ம class 8 ஓட கணித பிரகாஷ் chapter number 6 பண்ண போறோம். We distribute add things multiply. So இங்க பாத்தீங்கன்னா நம்ம multiplication concept பண்ண போறோம் and அதுல வந்து we have few properties. அதுல one of the property distributive property. அது பத்தி நம்ம பார்க்க போறோம் இங்க. First என்ன கொடுத்திருக்காங்க some properties of multiplication. So as I said before, multiplication properties inga paaka porom enna kuduthirukanga increments in products. Consider the multiplication of two numbers, say 23 and 27. By how much does the product increase if the first number 23 is increased by 1? What if the second number 27 is increased by 1? How about when both numbers are increased by 1? இப்போ two numbers எடுத்திருக்காங்க 23 and 27. அது என்ன பண்ணிருக்காங்க each number வந்து ஒன்னு நம்பர் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது 23 கூட ஒன்னு ஆட் பண்ணிருக்காங்க, 27 கூட ஒன்னு ஆட் பண்ணிருக்காங்க. Do you see a pattern that could help generalize our observation to the product of any two numbers? Let us first consider a simpler problem. Find the increase in the product when 27 is increased by 1 from the definition of multiplication and the commutative property. It is clear that the product increases by 23. This can be seen from the distributive property of multiplication as well of A, B and C or three numbers then. So first நான் வந்து distributive property என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ அல்ஜிப்ரால பாத்தீங்கன்னா இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா இது வந்து first you have to multiply A with B and also A with C. அதான் இங்க கொடுத்திருக்காங்க. A into B நமக்கு என்ன வரும்? AB and A into C என்ன வரும்? AC. இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் டிஸ்ட்ரிபியூட்டர்னா வந்து எல்லாருக்கும் வந்து கொடுக்கிறது. சோ ஈக்குவலா ஷேர் பண்றது இல்ல எல்லாருக்கும் வந்து சர்க்குலேட் பண்றது டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். சோ அதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி இங்க சொல்லிருக்காங்க. சோ என்னன்னா ஒரு நம்பரை வந்து ஈவனா எல்லா நம்பர் கூட ஆட் பண்றது தான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? இப்போ A வந்து B plus C ஓட ஆட் பண்ணிருக்காங்க. We get the new term AB and AC. சோ இது வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி இமேஜஸ்ல கொடுத்திருக்காங்க. சோ இது just go through பண்ணுங்க. And இப்போ நம்ம வந்து வேரியபிள்ஸ்ல பாத்திருக்கோம். வேரியபிள்ஸ் என்னது? unknown value. இப்போ A, B, C வந்து வேல்யூ தெரியாது. நம்ம எது வேணா போட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி unknown valuesக்கு வந்து we can term variables அப்படினா. ஓகே? A ல இருந்து Z குள்ள any ஒரு alphabets எடுத்து நம்ம அந்த வேல்யூ தெரியலனா நம்ம அங்க பிளேஸ்ல போட்டுக்கலாம். அதுக்கு வந்து variables அப்படினு சொல்லுவோம் அல்ஜிப்ரால. And இன்னொரு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்னா நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க. அந்த வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. சோ அதுக்கு பேர் வந்து கான்ஸ்டன்ட். இப்போ இந்த வேரியபிள்ஸ்க்கு என்ன பண்றாங்கன்னா அகைன் நம்பர் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சோ A equal to 23, B equal to 27 அப்படினா இதே டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி நம்ம எப்படி பண்ணலாம்னா A into B plus 1. 23 வந்து we are multiplying with 27 and 23 into 1. So 23 into 1 நமக்கு என்ன வரும்? 23 தான் வரும். இப்போ நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் பார்த்துட்டோம் இல்லையா? அதே மாதிரி we have commutative property. So commutative property பாத்தீங்கன்னா நமக்கு LHS சைடுல என்ன இருக்கோ அதுதான் வந்து RHS சைடுலயும் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா A plus B into C, அது இங்க என்ன இருக்கு? C into A plus B, ரெண்டுமே ஒண்ணுதான் இல்லையா? சோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் வந்து commutative property அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்ட்ரிபியூட்டிவ்ல ஈவனா வந்து ஷேர் பண்றது டிஸ்ட்ரிபியூட்டிவ் அண்ட் லெஃப்ட்ல என்ன இருக்கோ அதுதான் வந்து RHS சைடுல இருக்கிறது வந்து commutative property. இப்போ அகைன் என்ன பண்றாங்கன்னா இங்க A and B எடுத்துக்கறாங்க. சோ B க்கு வந்து ஒரு நம்பர் வந்து இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க. சோ B ஓட ஒன்னு வேல்யூ ஆட் பண்ணிருக்காங்க. A into B AB வந்துருச்சு. A into 1A. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க? B ஓட 1 ஆட் பண்ணாங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க? A ஓட 1 ஆட் பண்ணிருக்காங்க. அப்போ A plus 1 அதுக்கு அப்புறம் B plus 1. சோ இதோட ஆன்சர் என்ன வரும்னு பார்க்கலாம். சோ இப்போ A plus 1 மட்டும் எடுத்துக்கிறோம். இது வந்து ஒரு டேர்ம். அல்ஜிப்ரால வந்து இது ஒரு டேர்ம். ஓகேங்களா? சோ இது என்ன பண்றாங்க? டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி மூலமா ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? A plus 1 and B plus 1. சோ ரெண்டு வேல்யூவோட ஒன்னு ஆட் பண்ணிருக்காங்க. இதுக்கு என்ன வரும்? A plus 1 into B. சோ இது நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி பண்ணா என்ன ஆகும்? A into B and A into 1. அதுக்கு அப்புறம் 1 into B and 1 into 1. சோ அது இப்படி கூட நம்ம எழுதலாம். A plus 1 into B. அதாவது இந்த டேர்மோட B ஆட் பண்றாங்க. அதாவது மல்டிப்ளை பண்றாங்க. and again இந்த டேர்மோட 1 மல்டிப்ளை பண்றாங்க. சோ இந்த மாதிரி நம்ம எழுதலாம். இப்போ நம்ம சால்வ் பண்ணா நமக்கு A into B. ஓகே AB வந்துருச்சு. 1 into B B வந்துருச்சு. திருப்பி இங்க பாத்தீங்கன்னா A into 1 A and 1 into 1 1. So நமக்கு increase ஆயிருக்கு value.
இப்போ இந்த வேரியபிள்ஸ் பதிலா இங்க என்ன கொடுத்திருக்காங்க, நம்பர்ல கொடுத்திருக்காங்க 23 27. இதோட +1 நீங்க ஆட் பண்ணிருக்காங்க, +1 நீங்க ஆட் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம சால்வ் பண்ணா 23 + 1 * 27. சோ இந்த நம்பரோட இந்த டேர்ம் நம்ம மல்டிப்ளை பண்றோம். அதே மாதிரி இந்த 1 நம்ம மல்டிப்ளை பண்றோம். சோ அத இங்க பிரசன்ட் பண்ணிருக்காங்க. இதை நம்ம சால்வ் பண்ணும்போது 23 * 27 + 23 + 23 + 1. சோ இதே வேரியபிள்ஸ் இங்க நம்பர்ஸ்ல கொடுத்திருக்காங்க. அவ்வளவுதான். What we get if we had expanded a + 1 b + 1 by first taking b + 1 as a single term. Try it. இப்போ நம்ம first time என்ன பண்ணோம், a + 1 into இந்த term வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். சோ b தனியா 1 தனியா எழுதிருப்போம். அதே வந்து நம்ம இந்த b + 1 வந்து போட்டுட்டு இந்த term ஸ்ப்ளிட் பண்ணா நமக்கு எப்படி ஆன்சர் வரும் அப்படி கேட்டிருக்காங்க. சேம் ஆன்சர் தான் வரும். நீங்க செக் பண்ணி பாருங்க. என்ன பண்ணனும் அப்படினா b + 1 into a plus b plus 1 into 1. இந்த மாதிரி எழுதணும். இது சால்வ் பண்ண நமக்கு என்ன வரும், a into b, ab plus a. இது என்ன வரும், 1 into b, b, 1 ones are 1. So same expression தான் வரும். இங்க பாத்தீங்கன்னா ab, இங்க ab, a இருக்கு, a இருக்கு, b இருக்கு, b இருக்கு, and 1 இருக்கு, 1 இருக்கு. So நம்ம ரிவர்ஸ்ல மாத்தி போட்டாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, அதே வந்து a plus b and b plus 1ல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் 1 வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, ஒரு பக்கம் 1 வந்து டிக்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் a ஓட 1 ஆட் பண்ணிருக்காங்க, b ஓட 1 மைனஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும் பாத்தீங்கன்னா a plus b into b, இந்த டேர்ம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் a plus 1 into 1. ஓகேங்களா, நடுவுல வந்து மைனஸ் சைன் இருக்கணும். ஏன்னா இங்க நம்ம சப்ட்ராக்ஷன் சைன் இருக்கு இல்லையா, சோ அதுக்கு இங்க நம்ம இங்க போட்டுறோம். இப்போ நம்ம சால்வ் பண்ண ஆன்சர் வருது ab plus b minus a plus 1. ஓகேங்களா, நமக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைச்சிருக்கு. இந்த வேரியபிள்ஸோட நம்ம இந்த நம்பர்ஸ் அப்ளை பண்ணா நமக்கு என்ன வேல்யூ வரும், so 23 plus 1 27 minus 1. அப்போ 23 plus 1 27 minus 23 plus 1 into 1. இது நம்ம சால்வ் பண்ண நமக்கு பாத்தீங்கன்னா 23 into 27, அதாவது a b வேல்யூ இன்டு பண்றோம் plus 27 minus 23 minus 21. இப்போ இத நம்ம சால்வ் பண்ணா 23 27 என்ன வரும், 621 வரும் ஆன்சர். plus இது 27 இருக்கு, 23 minus 1 இருக்கு, so 24 minus 27. ஆன்சர் பாத்தீங்கன்னா plus 3 வரும். இத நம்ம ஆட் பண்ணா 624 ஆன்சர் வரும். இப்போ நம்ம இந்த வேல்யூ பார்க்கலாம். 23 27 என்ன வரும், 621. இங்க வந்து பிளஸ் ஆயிருக்கு பாருங்க, 24 23 plus 1 24, 24 plus 27 நமக்கு என்ன வேல்யூ வரும், 11 balance 1 51. so plus 51 which is 276 672. நம்ம இங்க வந்து 1 ஆட் பண்ணதால we get 672 value. இங்க வந்து நம்ம மைனஸ் பண்ணிருக்கோம். அப்போ ஒரு வேல்யூ மைனஸ் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் வந்தது, 624. so will the product always increase? Find 3 examples where the product decreases. So இந்த மாதிரி ஒரு few examples நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. so எங்கெங்கலாம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது செக் பண்ணி பாருங்க. அதாவது any one value first வந்து நீங்க பிளஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் வேல்யூ மைனஸ் பண்ணி மாத்தி மாத்தி போட்டு பாருங்க, வேல்யூ வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகுதா செக் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ நமக்கு இன்னொரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. என்னன்னா ரெண்டு இன்டிஜர்ஸும் வந்து மைனஸ்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா இங்க வந்து a வந்து -5 and b 8 கொடுத்திருக்காங்க. இங்க again a -4 and b -5. இந்த a க்கு பதிலா நம்ம நம்பர்ஸ் போடுறோம். ஓகேங்களா, சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க, எக்ஸாம்பிள் -5 கொடுத்திருக்காங்க. அப்போ -5 + 1 இது ஒரு டேர்ம். அதுக்கப்புறம் இங்க b வந்து 8 கொடுத்திருக்காங்க. அப்போ 8 b இடத்துல 8 + 1. இது மாதிரி டிஃபரண்ட் டேர்ம்ஸ் நீங்க அப்ளை பண்ணி வேல்யூ என்ன வந்து செக் பண்ணி பாருங்க. இங்க வந்து a into b + 8 equal to ab and 8a. இங்க பாத்தீங்கன்னா a + 1 and b - 1. நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது, ab + b minus a - 1 etc. இப்போ அல்ஜிப்ரால வந்து நம்ம இந்த மாதிரி டேர்ம் எழுதுறோம் இல்லையா, சிம்பிள் மெத்தட்ல ஒரு பெரிய கண்டென்ட்ட வந்து நம்ம சுருக்கி இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் ரெப்ரசன்ட் பண்றதுக்கு பேரு எக்ஸ்பிரஷன்ஸ். அதுக்கு வந்து ஐடென்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். By how much will the product of two numbers change if one of the numbers is increased by m and the other by n? இப்போ ab இருக்கு. சோ நம்ம instead of adding numbers நம்ம என்ன பண்றோம், again one more variable m n ஆட் பண்ணா நமக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது
எந்த ஐடென்டிட்டி கிடைக்கும் கேட்டிருக்காங்க. a plus m and b plus n. ஸோ நம்ம சால்வ் பண்ண என்ன வரும், a m into b. இதை நம்ம ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம், a m into b and a m into n. இது சால்வ் பண்ண ஃபர்தரா a into b இங்க mb, a into n an mn. ஸோ நமக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடைச்சிருச்சு, எக்ஸ்பிரஷன் கிடைச்சிருச்சு. The increase is an plus bm plus mn. ஸோ நம்ம என்ன பண்ணோம், ab வந்து we added with m and n. அதனால நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, எக்ஸ்ட்ரா we get an bm mn. ஸோ ab கூட ab இருக்கு, எக்ஸ்ட்ரா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, இந்த 3 டேர்ம்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஃபர்தரா இந்த மாதிரி பேட்டர்ன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு புரியுற மாதிரி இமேஜஸ்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, அகைன் அதே தான் கொடுத்துருக்காங்க, மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து நல்லா தரோ ஆகிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அகைன் என்ன பண்ணுறாங்க, a plus 1 கொடுத்துருக்காங்க, அட் த சேம் டைம் இங்கே மைனஸ் பண்ணியிருக்காங்க, அந்த வேல்யூ வந்து மைனஸ். ஸோ b minus 1 கொடுத்துருக்காங்க. இது நம்ம சால்வ் பண்ணால் நமக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு m n கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து +1 -1 கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம ஆஸ் பர் ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி அந்த எக்ஸ்பிரஷன் பண்ணுவோம் இல்லையா, அதை நம்ம அப்ளை பண்ணோம். நமக்கு என்ன வரும், a plus ab. நமக்கு இங்கே ஆன்சர் இருந்தது இல்லையா, இங்கே கிடைச்சது பார்த்தீங்களா இந்த ஐடென்டிட்டி. ஸோ இந்த ஐடென்டிட்டி கிடைச்சது இல்லையா, இதில் நம்ம என்ன பண்ணுறோம், ab m வேல்யூ வந்து 1 +1, n வேல்யூ வந்து -1. ஸோ இங்கே வந்து mn இருக்கு, அப்போ 1 into -1. ஸோ நமக்கு என்ன கிடைக்குது, அகைன் ab plus b minus a minus 1. ஸோ இங்கே வந்து ab இருக்கு +1 இருக்கு, அப்போ ab 1 plus any நம்பர் நமக்கு அதே நம்பர் தான் வரும் இல்லையா, அப்போ ab இங்கே வந்துருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா b அப்படி இங்கே வந்திருக்கு. நெக்ஸ்ட் a into -1, அப்போ -a. 1 into 1 1 and minus into plus -1. ஸோ நமக்கு இந்த ஒரு ஐடென்டிட்டி எக்ஸ்பிரஷன் கிடைச்சிருக்கு. Use identity 1 to find how the product changes when one number is decreased by 2 and the other increased by 3. இப்போ நமக்கு a plus m b plus n இருக்கு இல்லையா, இப்போ இந்த mn வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இங்க வந்து டிக்ரீஸ்னா -2, இங்க +3. a -2 b -3. இது சால்வ் பண்ண நமக்கு என்ன வேல்யூ வரும் கேட்டிருக்காங்க. So verify the answers by finding the product without converting the subtractions to additions. Generalizing this, we can find the product a plus u b minus v as follows. So in the expression I gave a minus 2 into b minus 3. இது வந்து again வந்து ஒரு வேரியபிள் மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. சைன் மட்டும் கொஞ்சம் மாறுது அவ்வளவுதான். இப்போ நம்ம சால்வ் பண்ண என்ன வரும் பாத்தீங்கன்னா a plus u into b. ஓகே, அதே மாதிரி a plus u into v. a into b ab, u into b ub. அதே மாதிரி a into v ab plus u into v uv. இங்க மைனஸ் சைன் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஃபர்தரா சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, சைன் மட்டும் தான் மாறுது, மற்றதெல்லாம் வந்து சேமா தான் இருக்கு டேர்ம்ஸ் எல்லாமே. Check that this is the same as taking m equal to u and n equal to minus v. In identity 1. As in identity 1, the product a plus u, b minus v is the sum of the product of the each term of a plus u, a and u with each term b minus v. Notice that the signs of the terms of the products can be determined using the usual rules. Okay. So, நான் இங்க சொன்னதுதான், இங்க minus mn value இருக்கு இல்லையா, அதே தான் நமக்கு இங்க u and v வச்சு சொல்லியிருக்காங்க. So, same concept தான். இப்போ நான் வேணா இது போட்டு பார்க்குறேன். a minus 2 into b plus 3. என்ன வரும், ஃபர்ஸ்ட் நம்பர் a minus 2 into b. இங்க நம்ம என்ன பண்ணலாம், மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் மைனஸ் a minus 2 into 3. இப்போ சால்வ் பண்ணா ab minus 2b minus 3a minus 6. ஸோ நமக்கு இந்த எக்ஸ்பிரஷன் கிடைச்சிருக்கு. வேற வேற டேர்ம்ஸ் இதெல்லாமே நம்ம ஃபர்தரா சால்வ் பண்ண முடியாது. ab தனி டேர்ம், 2b தனி டேர்ம் அண்ட் 3a தனி டேர்ம், 6 தனி டேர்ம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு இங்க வேரியபிள்ஸா சொல்லியிருக்காங்க. The distributive property is not restricted to 2 terms within a bracket. இப்போ distributive propertyனா we have lot of terms. ஸோ டேர்ம்ஸ்னா பாத்தீங்கன்னா இது ஒரு டேர்ம், ஓகேங்களா, இது ஒரு டேர்ம்,
இந்த மாதிரி வெறும் 2 terms மட்டும் பண்ணாம நிறைய terms more than 2 terms பண்ணலாம் distributive property. அதுதான் இங்க சொல்ல வராங்க. பாத்தீங்கன்னா இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க 3a by 2 into a minus b plus 1 by 5. So 3a by 2 நம்ம என்ன பண்றோம் into a minus b plus 1 by 5 equal to 3a by 2 into a. So first நம்ம இது ரெண்டுமே மல்டிப்ளை பண்றோம். அது இங்க எழுதிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த 3a by 2 b ஆல பண்றோம் minus 3a by 2 அதுக்கப்புறம் 3a by 2 வந்து into 1 by 5. So இதான் இங்க போட்டுருக்கோம். இது நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு இது ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைச்சிருக்கு. So instead of writing a into a separately நம்ம a square னு எழுதிடலாம் சிம்பிள் ஃபார்ம்ல. இப்போ நம்ம a க்கு பதிலா இங்க b போட்டா என்ன வரும் நமக்கு ஆன்சர் வந்தா ab வரும். So any two variables நடுவுல sign இல்லனா it is called as multiplication. For example x y z a இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா z into a அப்படின்னு அர்த்தம் x into y அப்படின்னு அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் பார்த்தா 3a by 2 into 5 இதை நம்ம ஃபர்தர் சால்வ் பண்ணா ஸோ இங்க வந்து a தனியாக எடுத்திருக்காங்க 3 1s are 3 2 5s are 10 ஸோ 3 by 10a. இப்போ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா 3a by 2 வந்து காமனாக இருக்கு அது எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா a minus b plus 1 by 5 எடுத்துட்டு அதை ஃபர்தர் சால்வ் பண்ணலாம் 3 by 2 a square minus 3 by 2 ab plus 3 by 10 a. நமக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைச்சிருக்கு ஐடென்டிட்டி கிடைச்சிருக்கு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க அடுத்தது வந்து எனி டூ டேர்ம்ஸ் நம்ம ஆட் பண்ணி சிங்கிள் டேர்மை கொண்டு வரலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா 3 by 2 a ஸ்கொயர் 3 by 10 a இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இந்த டேர்ம் வந்து இங்க a ஸ்கொயர் இருக்கு இங்க a இருக்கு. அப்போ நம்ம ஆட் பண்ண முடியாது. சப்போஸ் இங்க வந்து ஐதர் a ஸ்கொயரா இருக்கலாம் இல்ல அப்படின்னா இங்க வந்து வெறும் ஏவா இருந்ததுன்னா அதாவது இந்த டேர்ம் வேரியபிள்ஸ் இருக்கு இல்லையா இங்க வந்து சேமா இருந்தா மட்டும் தான் நம்ம ஆட் பண்ண முடியும். இந்த மாதிரி டேர்ம் நம்ம என்ன சொல்லுவோம் லைக் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 2xy plus 5xy கொடுத்திருந்தா நம்ம என்ன பண்ணலாம் இங்க xy இங்க xy நம்ம இது ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம் 7xy வரும். அதே வந்து 2xy plus 5 ax இருந்தா நமக்கு இங்க x இருக்குனால நம்ம ஆட் பண்ண கூடாது ஏனா இங்க டேர்ம் மாறுது. சோ ஒரே டேர்ம் லைக் டேர்ம்ஸ் இருந்தா மட்டும் தான் நம்ம ஆட் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ நான் சொன்ன மாதிரி தான் இங்க பாத்தீங்கன்னா லைக் டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா இங்க ba and ab ரெண்டுமே ஒண்ணு தானே ab போட்டாலும் ஒண்ணு தான் ba போட்டாலும் ஒண்ணு தான். அது மாதிரி போடும்போது நம்ம லைக் டேர்ம்னால நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ab plus ba equal to ab plus ab which is 2ab. நான் சொன்னதை இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம a plus b into a plus b என்ன வரும் a square plus 2ab plus b square. சோ லைக் டேர்ம் வந்து இங்க ஆட் பண்ணிருக்காங்க. இது ஃபர்தரா சம்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நான் இன்னும் நிறைய எக்ஸ்பிளைன் பண்றேன்னா இந்த எக்ஸாம்பிள்ல நிறைய போயிட்டே இருக்கு. சோ உங்களுக்கு வந்து இப்ப சொன்னாலும் புரியாது. பட் எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு நான் எல்லாமே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லி தரேன்.